வணக்கம், நான் தாமரை மனோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எறா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு எறா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போடுவோம். சோம்பு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே கொஞ்சம் வெங்காயம், நல்லா ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை போடுங்க. ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கீனி போடுங்க. நல்லா இதுக்கு வந்துட்டு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா போட்டு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு அதுக்கு தேவை உப்பு போடுங்க. வதங்கட்டும். வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போடுங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் நம்ம அந்த வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். அது சுத்தமாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எறா போடுவோம். நல்லா ட்ரை ஆகிட்டோன்னே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுவோம். இது நல்லா நம்ம சாம்பார் ரசத்தை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.